அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன், வீடியோக்குள்ளே வாங்க. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1/2 கிலோ சிக்கன், கீ, ஆயில், தயிர், சால்ட்டு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், 1/4 கிலோ வெங்காயம், 200 கிராம் தக்காளி, மல்லி புதினா கொஞ்சம், பச்சை மிளகா, சோத்து இலை, ஒரு சூப்பு கட்டி, டேஸ்ட்டுக்கு சூப்பு கட்டி. முதல்ல சிக்கனை மேரினேட் செய்கிற ப்ராசஸை பார்க்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், தேவையான அளவு தயிர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். உருட்டும், இதை கவர் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு அதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சூடு வந்ததும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா பொன்முருவலாக முருவட்டும். முருவின வெங்காயத்தை பாதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி வெங்காயத்தோட தக்காளியை சேர்க்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போது 2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்துங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சுக்கிற கோழியில் போட்டாச்சு, அதனால் 1 டீஸ்பூன் போதும். கீரி வச்ச மிளகாவும் சேர்த்து சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் ஒரு சூப்பு கட்டியை அதை கூட சேர்க்குறேன். இப்போ வாசத்துக்கு ஒரு 4 துண்டு சோத்து இலை சேர்த்துக்கிறேன். அது கூட மல்லி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். புதினா இருந்தால் அதையும் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் வேவுறதுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்கள். என்கிட்ட மசாலா இருந்த வாசி அதை கழுவி அதையும் அது கூட ஊற்றிருக்கிறேன். உப்பு உரப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் வேவட்டும். இப்போது ரைஸோட ப்ராசஸ் பார்க்கலாம். பேனில் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, என்கிட்ட பட்டை இல்லை, நான் தூள் போட்டிருக்கேன். சோத்தையிலையும் போட்டு தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ரைஸ்க்கு வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ரைஸை சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். ரைஸ் வேவட்டும், 3/4 பதத்துக்கு வேவட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போது ரைஸு 80% குக் ஆகிடுச்சு. ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். சைடில் நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கோழியெல்லாம் ஸ்மூத்தாகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிற லெமனை அது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவில் நான் அரிசியை சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி 2 லேயராக சேர்க்குறேன். அதனால் ஒரு லேயருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலாவை போட்டு சேர்த்துக்கிட்டு இதையும் போடுறேன். டேஸ்ட்டுக்கு முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் அது மேலே போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்க்கலாம். சேர்த்து இப்போது தம்மில் போட்டுடலாம். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தம்மில் வைங்க. ஃபைனல் டச்சாக ஸ்மோக் போட்டு இறக்கிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.